தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது அந்த கட்டிட விரிவாக்க பணி மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈதுல் அல்ஹா ஈது தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதுல் கௌசரனுடைய கட்டுமான பணிகளுக்காக வேண்டி கலெக்ஷன் செய்யப்படுகிறது. எனவே இறை இல்லத்திற்காக வேண்டி நாளை சுவனத்திலே நமக்கான ஒரு மாளிகையை உறுதி செய்து கொள்கிற அடிப்படையிலே இறை இல்லத்திற்காக வேண்டி வாரி வாரி வழங்க வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொழுகைக்கான குறிப்புகள். அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இரண்டே பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ரு என்கிற ஈகை திருநாள் ஒன்று, இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்கிற தியாக திருநாள். ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் என்பது சுன்னத் முஅக்கதா என்று அறியப்படுகிறது. வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நபிகளார் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட விடுபடாமல் செய்தவற்று தான் சுன்னத் முஅக்கதா என்று சொல்லப்படும். உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதனால் இது வாஜிபு என்கிற கட்டாய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. எனவே தொழுகைக்காக இவ்வாறு நிய்யத்து செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் தொழுகை பற்றிய ஒரு சின்ன வேறுபாடு. ஜுமா தொழுகை போன்றது தான். ஆனால் சொல்லுங்க. சொல்ல அல்லாஹு அக்பர். 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى
فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت
فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم اللهم حاسبني حسابا يسيرا الله أكبر سمع الله لمن حمده ربنا لك الحمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر تحيات السلام عليكم صلي على سيدنا السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله أستغفر الله العظيم أستغفر அன்பானவர்களே, ஈது உரை நடைபெறும். பெருநாள் செய்தி முக்கியமானது. கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் 15 நிமிடங்களில் முடியக்கூடிய இந்த ஈது செய்தியை உள்வாங்காமல் பெருநாள் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحاجه قومه قال أتحاجوني في الله وقد هدان ولا أخاف ما تشركون به إلا أن يشاء ربي شيئا وسع ربي كل شيء علما أفلا تتذكرون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் பெருநாள் தொழுகைக்காக ஈதுகாவிலே ஒன்று குழுமி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னதாக ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் வாழ்த்துக்களை ஜமாத் இஸ்லாமியின் கோவை பெருநகர கிளையின் சார்பாகவும் அதன் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துணை அமைப்புகள்
நிறுவனங்களின் சார்பாகவும், குறிப்பாக SIO இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, GIO இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு, CIO இந்திய பாலர் சங்கம், பெண்கள் பிரிவு மற்றும் மஸ்ஜிதுகள் அனைத்தின் சார்பாகவும், குறிப்பாக மஸ்ஜிதுல் இஹ்சான், மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் பெரிய அளவுக்கான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு தியாக திருநாளை கொண்டாடுகிற பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவே மிகப்பெரியவன். எந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் நினைவால் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏராளமான வாழ்க்கை பாடங்களிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை மட்டும் இந்த உரையிலே நாம் நினைவு கூறலாம். அது அல்லாஹுவை தவிர வேறு எதற்கும் வேறு எவனுக்கும் அஞ்சக்கூடாது என்கிற பாடம். திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 6வது அத்தியாயத்தின் 80வது வசனத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லுவான். வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயத்தார் அவரிடத்திலே தர்க்கம் செய்த பொழுது, கால அத்துஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதான், அவர் தம்முடைய சமுதாயத்தை நோக்கி கூறினார், திண்ணமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்கள்? நீங்கள் இந்த வசனத் தொடரை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இப்ராஹிம் நபி தன் சமுதாயத்தவரை நோக்கி கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை வழங்கி இருக்க அவன் விஷயத்தில் என்னிடத்தில் தர்க்கம் செய்கின்றீர்களா? வலா அகாஃபு மா துஸ்ரிகூன பிஹி, நீங்கள் இறைவனுக்கு எவற்றையெல்லாம் இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். இங்கே இந்தியாவிலே மதங்களின் பெயரால் தான் ஆட்சி நடைபெறுகிறது. கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். கடவுளின் பெயரை சொல்லித்தான் அனைத்து அநியாயங்களும் அரசியல் கொடுமைகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய அராஜகங்களுக்கு பின்னால் மதம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. பல தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையிலான அச்சுறுத்தல்கள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த வசனத்தொடரை கவனியுங்கள். வலா அகாஃபு மா துஸ்ரிகூன பிஹி, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த இணை கடவுள்களுக்கு நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ, என்னுடைய இறைவன் நாடினால் தான் எது ஒன்றும் நடக்க முடியும். வசிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய இறைவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அஃபலா ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா என்று தொடங்கி அடுத்த வசனத்திலே கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கடவுளர்களுக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனை கடவுள்களுக்கு நீங்கள் வேண்டுமானால் அஞ்சுங்கள், நான் ஏன் அஞ்ச வேண்டும்? வலா தகாஃபூன அன்தும் அஷ்ரக்தும் பில்லாஹ், நீங்கள் அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக இணை வைக்கின்ற பொழுது, மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, எவற்றை குறித்து இவையெல்லாம் இறைமையிலே கூட்டானவைதான் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி அருளவில்லையோ அந்த பொய்க் கடவுள்களுக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? ஃபஅய்யுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்ன், எனவே நம் இரு கூட்டத்தார்களிலே அச்சமில்லாமல் வாழ்வதற்கு அதிக தகுதியுடையவர்கள் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். மிக மிக உணர்வூட்டக்கூடிய வார்த்தை. உங்கள் ரெண்டு பார்ட்டிகளை, நீங்களும் நானும், நீங்கள் பல தெய்வ நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்கள், இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், பொய்க் கடவுள்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உண்மையான கடவுளுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறேன். எனவே பயமில்லாமல் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் நீங்களா நாமா என்று பார்த்து விடுவோம். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பதில் தாருங்கள் என்று கேட்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களிலே இன்றைய அரசியல் பின்னணியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம்.
அஞ்ச மாட்டோம். எப்பேற்பட்ட அடக்குமுறைகளுக்கும் அஞ்ச மாட்டோம். வட மாநிலங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் விளைவாக முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் கொண்டவர்களாகிய சங்கி பைத்தியங்கள் வழக்கம் போல முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது இந்திய தேசம் நடுங்கியது. இந்திய இறையாண்மையின் மீது சம்மட்டி அடி அடிக்கப்பட்டது. உலக அரசியல் அரங்கத்தையே அது ஆட்டி படைத்தது. ஆனால் இன்றைக்கு அது மாதிரியான எந்த விதமான சலனமும் இல்லாமல் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்திலே சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பின்னணியில், மாநில தேர்தலின் பின்னணியில் மேற்கு வங்கத்திலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த கொடுமைகளை சத்தமில்லாமல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாடுகளை அறுப்பதனுடைய பெயர்களிலே முஸ்லிம்களை கொலை செய்வது போன்ற கொடுமைகள் அன்றாட நிகழ்வுகளாகிக் கொண்டிருக்கின்றன. இங்கே ஒரு செய்தி. இந்த நிலையிலே மேற்கு வங்க முஸ்லிம்கள் குர்பானி சம்பந்தமாக எடுத்த முடிவு சங்கிகளை அசைத்து விட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா ஒரு கேள்வி, அச்சமில்லாமல் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் நீங்களா நாங்களா? இங்கே சங்கிகள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க முஸ்லிம்கள் இந்த வருடம் குர்பானி கொடுக்கவில்லை. சரியாக சொன்னால் குர்பானியை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். சரியாக சொன்னால் குர்பானியை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். நாம் பாடம் பெற வேண்டிய செய்தி. கண்ணியமானவர்களே, அல்லாவுக்காக எதனையும் தியாகம் செய்வதற்கு தயார் என்பதனுடைய அடையாளம் தான் தியாக திருநாள் என்று முஸ்லிம்களாகிய நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி. இப்பொழுது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானிய வழியிலே உறுதியான நடைபோடுவதற்காக வேண்டி இப்பொழுது குர்பானியையும் நாங்கள் குர்பானி கொடுத்து விட்டோம். நாங்கள் குர்பானி கொடுப்பதில்லை, மாடுகளை வாங்குவதில்லை, அறுப்பதில்லை என்று முடிவு செய்த பொழுது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரிகளான பெரும்பான்மையான இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதனால் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. தயவு செஞ்சு மாடுகளை வாங்கிக்குங்க, குர்பானி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம். ஆனால் முஸ்லிம்களுடைய பதில் என்ன? உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பசுமாடு, கோமாதா நாட்டினுடைய தேசிய விலங்காக அறிவித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆடிப்போயிருக்கிறது அரசாங்கம். இப்போ குர்பானியையும் குர்பானி கொடுத்து விட்டோம். குர்பானியையே குர்பானி கொடுத்து விட்ட பிறகு இனி இஸ்லாத்திற்காக வேண்டி எதனையும் குர்பானி கொடுக்க தயாராக இருப்போம். பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தைரியத்தை இழந்து சோர்ந்து போனதோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தோல்வியை தழுவியிருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலே, ஈமானிய உறுதியின் அடிப்படையிலே வீர நடை போற்ற பொழுது அவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தையும் வென்றிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்திற்குண்டான வரலாறு. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, மோமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? வயுஹஃபிபூனக பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வைத்துக்கொண்டு உங்களை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். சூரத்து ஜுமர் என்கிற 39வது அத்தியாயத்தின் 35வது வசனம் நமக்கு பாடம் எடுக்கிறது. மோமின்களாக இருந்தால், இறையடியார்களாக இருந்தால் அல்லாஹ்வே போதுமானவன். கைபர் போலன் கலவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே திருட்டுத்தனமாக வந்து குடியேறி இருக்கக்கூடிய ஆரிய கூட்டம் இன்றைக்கு பாரம்பரிய குடிமக்களான இந்தியர்களை, முஸ்லிம்களை நாட்டை விட்டு துரத்த பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுடைய தலைவிதியை நிர்ணயிப்பதற்காக வேண்டி பைத்தியக்காரத்தனமான துணிச்சல் காட்டக்கூடிய இந்துத்துவ இனவாதிகளால் சாதிக்க முடியும் என்று நினைக்கவே முடியாது, நினைக்கவே கூடாது என்பதுதான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்றைக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்காக தன்னுடைய பாதையிலே நடக்கிற பொழுது குறுக்கிட்டு தடுத்த ஒற்றை ஷைத்தானை 3 இடங்களில் கல்லால் அடித்து விரட்டினார்கள். மீண்டும் கவனியுங்கள், இறை பாதையிலே நடைபோடுகிற பொழுது
குறுக்கிட்டு தடை செய்த ஒற்றை சைத்தானை 3 இடங்களிலே கல்லால் அடித்து விரட்டினார்கள். அதனுடைய நினைவாக ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அதே 3 இடங்களிலே கல்லை எறிந்து அந்த நினைவை புதுப்பித்துக் கொள்வார்கள். என்ன பொருள்? எங்களுடைய வாழ்க்கையிலும் ஷைத்தான் குறுக்கிட்டால் கல்லால் அடித்து விரட்டுவதைப் போல நானும் விரட்டி விடுவேன் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்றைக்கு நாம் இதை யோசிக்க வேண்டும். அன்றைக்கு இப்ராஹிம் நபி என்கிற இறை தோழரை ஒரு ஷைத்தான் 3 இடங்களிலே தடுத்தான். இன்றைக்கு இந்தியாவிலே இப்ராஹீமிய சமுதாயத்தை 3 ஷைத்தான்கள் இறை வழியில் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு ஒற்றை சைத்தான் 3 இடம், இன்றைக்கு 3 சைத்தான்கள் ஒரே இந்தியா. புரிந்து கொள்ளுங்கள், எல்லா சைத்தான்களையும் அடித்து விரட்டுவோம் இப்ராஹிம் நபியினுடைய வழியிலே. இதுதான் இந்த வருட தியாக திருநாள் உரையினுடைய செய்தி. இன்றைக்கு அவருடைய நினைவால் நாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிறகு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திற்கே உரித்தான பிரத்யேகமான ஒரு நிலையான தன்மை இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்குரிய தன்மை. முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே சில பல குறைபாடுகளும் பலவீனங்களும் இருக்கலாம். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கே என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? எப்போதுமே சாகாத சமுதாயம், எப்பொழுதுமே சாகாத சமுதாயம். முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தினுடைய கடைசி சமுதாயம். இனி ஒரு புதிதான உம்மத் வரப்போவதில்லை. உம்மத் என்று சொன்னால் அதற்கு ஒரு இறை தூதர்கள் வருவார்கள். இனி இறை தூதர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி உம்மத். இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான அல்லாஹுவாக இருக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃப் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. உலக முடிவு நாள் வரைக்கும் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், நாமே இதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யார் நினைத்தாலும் குர்ஆனினுடைய ஒரு எழுத்தை, ஒரு புள்ளியை கூட மாற்றிவிட முடியாது என்கிற உத்தரவாதம் திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். திருக்குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ், திருக்குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த குர்ஆனுக்குரியவருடைய பாதுகாப்பையும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வான். அதுதான் இயல்பு. ஆனால் அவர்கள் உண்மையில் குர்ஆனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனுக்குரியவர்களாக இருக்கிற வரைக்கும் குர்ஆனிய பாதுகாப்பு குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் உண்டு என்று உறுதியாக நாம் நம்பலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு நோய் வரலாம், ஆனால் அந்த முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் இறந்து விடாது. அந்த நோய்களுக்கு நிவாரணத்தை தேடிக்கொண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை திரட்டிக் கொண்டும் இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லா போராட்டங்களையும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னேறிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், முன்னேற வேண்டும் என்கிற ஆசையை நெஞ்சத்திலே இருத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அருளால் நிச்சயம் இந்த உம்மத் ஒருபோதும் சாகாது. அந்த நம்பிக்கையை தக்பீர் ஒலிகளின் மூலமாக உள்ளே ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹுவே மிகப்பெரியவன், அல்லாஹுவே மிகப்பெரியவன், அல்லாஹுவே மிகப்பெரியவன். அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஊஸீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரம் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா.
அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யாசுனல்லாஹ் மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன் வகால தஆலா வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على خاتم النبيين محمد وعلى الخلفاء الراشدين المهديين أبو بكر الصديق وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعلى أزواج النبي الأمهات المؤمنين وعلى سائر الصحابة والتابعين ومن تبعهم إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى أعلى وأكبر والله يعلم ما تصنعون. நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹுக்காக சதக்கா செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்தியா முழுவதும் பள்ளிவாசல்களுடைய இருப்புகள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிற பொழுது புதிய புதிய பள்ளிவாசலுடைய தோற்றங்கள் தேவைப்படுகின்றன. அசைக்க முடியாத ஒரே சக்தியாக திகழ வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிறது தான். எப்பொழுதெல்லாம் சஜிதா செய்துட்டு இருப்போமோ அப்பொழுதெல்லாம் நமக்கான பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் என்கிற அடிப்படையிலே மஸ்ஜிதுல் கௌசரனுடைய கட்டுமான பணிகளுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஈதுல் அல்ஹா பெருநாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக வேண்டி பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தாராளமாக வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிரார்த்தனையில் இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை தாண்டி இது மாதிரியான சமூகம் சார்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய பிரார்த்தனையில் தனிப்பட்ட முறையில் பங்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பெருவெற்றியை தந்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் இறந்துபட்டார்களோ அவர்களுக்கும் உன்னுடைய மன்னிப்பை வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் சொர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் சுவன தோட்டங்களில் ஒன்றாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் விசாலமாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் நரக படுகொலிகளில் ஒன்றாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் என்னவென்பது உனக்கே நன்றாக தெரியும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்தியாவில் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மதங்கள் இனங்கள் ஜாதிகள் அனைத்துக்கும் வேறுபட்டு இந்தியர்களாக ஒன்றுபட்டு இங்கே சுமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஆட்சியாளர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் மாண்புகளையும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் அதனுடைய நீதியையும் நியாயத்தையும் மனித உரிமைகளையும் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்தை குரானிய சமுதாயமாக ஆக்கி அருள்வாயாக.
எங்களுடைய வீடுகளிலே குர்ஆனை அனுதினமும் பொருளறிந்து ஓதக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. குர்ஆனிய வழியிலே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் நடைபோடுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வருமானங்களை ஹலாலாக ஆக்கியருள்வாயாக, ஹராம்களிலிருந்து விலக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களுக்கு நிலையான நிரந்தரமான வருமானத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஹலாலான வழியிலே செலவு செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களை தொழுகையை நிலைநிறுத்துகிற குடும்பங்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே தனிப்பட்ட முறையிலும் குடும்ப ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் யார் யார் என்னென்ன பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணத்தை தந்தருள்வாயாக, ஆசுவாசத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குடும்ப சிக்கல்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குடும்ப சிக்கலிலிருந்து விடுதலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயுற்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை ஷிஃபாவை தந்தருள்வாயாக. உன்னை தவிர இந்த உலகத்திலே ஷிஃபாவை தருவதற்கு வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நீயே நோயாளிகளுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை ஷிஃபாவை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசுவாசத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குற்றவாளிகளாக இல்லாமல் அப்பாவிகளாக சிறைவாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலையை தந்தருள்வாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் மௌத்தானார்களோ அந்த குடும்பங்களுக்கு அழகிய பொறுமையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சிறிய பாவமோ பெரிய பாவமோ அந்தரங்கமான பாவமோ வெளிப்படையான பாவமோ அனைத்தையும் உன்னுடைய பெரும் கருணையினால் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஈதுல் அல்ஹானுடைய தியாக திருநாளிலே இந்த வெயிலிலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம். எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி அனுப்பிவிடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா வகையான ஆபத்துகளையும் நீக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த விதமான சமூக கொடுமைகளிலும் நடைபெறாமல் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தின் எந்த பகுதிகளில் யாரெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல் நெருக்கடிகள் இன்ன பிற நெருக்கடிகளிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் முழுமையான விடுதலையை, ஆசுவாசத்தை, நிவாரணத்தை தந்தருள்வாயாக. குறிப்பாக இந்தியாவிலே மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு நீ அருள் பாலிப்பாயாக. அந்த சமூக மாற்றத்தின் அடிப்படையில் ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. மத இன ஜாதிகளை கடைந்து அனைவரும் நிம்மதியாக வாழும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை தந்தருள்வாயாக. வியாபார வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபார வாய்ப்புகளை தந்தருள்வாயாக. எங்களுடைய வீடுகளிலும் வியாபாரங்களிலும் வர்க்கத்தையும் அபிவிருத்தியையும் நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதை கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டாம் என்று தெரியாத அறிவிலிகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தந்தருள்வாயாக. குறிப்பாக எங்களால் செய்யப்படுகிற குர்பானிகளிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உன்னுடைய பெரும் கருணையினால் பொருட்படுத்தாமல் மன்னித்து இந்த குர்பானிகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த குர்பானி எந்த நோக்கத்திற்காக வேண்டி எங்களுக்கு கடமையாக்கினாயோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்பானியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த மாற்றத்தை தந்தருள்வாயாக. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இப்ராஹிமி நபி வழியிலே நடைபோடுவதற்கு அருள் பாலிப்பாயாக. முஸ்லிம் சமுதாயம் உணர்வுள்ள சமுதாயமாக, உணர்வூட்டக்கூடிய சமுதாயமாக, உயிரோட்டமான சமுதாயமாக ஆக்கியருள்வாயாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலை. அனைவருக்கும் மீண்டும் ஜமாத் இஸ்லாமியின் மற்றும் அதனுடைய கிளை அமைப்புகள், நிறுவனங்கள் சார்பாக, குறிப்பாக மஸ்ஜிதுல் இஹ்சான், மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளியின் சார்பாக ஈதுகாவினுடைய அனைத்து பணிகளிலும் ஈடுபட்ட அனைத்து நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஈத் முபாரக்.